நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய நாமத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய நாமத்தினாலே நமக்காக மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிரோடு எழுந்து இன்றும் நம் நடுவிலே மகிமையாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அவருடைய நாமத்தினாலே ஹல்லேலூயா. இந்த 8ஆம் மாதம் இந்த முதலாவது வாரம் அவரை தேடி அவர் சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாகிய நமக்கு, அவராலே அழைக்கப்பட்டு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையாகிய நமக்கு அவருடைய ரட்சிப்பை பெற்ற, அவருடைய கிருபையை பெற்ற, அவருடைய ஆவியை பெற்ற, அவருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளையாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து இந்த நாளிலே அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை பணிந்து கொள்ளும்படி, அவருக்கு கீழ்ப்படித்து, அவருக்கு பயந்து, அவருடைய சத்தத்தை கேட்கும்படி, அவருடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருகிட்டு கைது எல்லாம் உற்சாகமா கைது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. எதுமே சொல்றேன், நான் இப்படி மாத்தி பாட்டேன், 1000 கிடையாது, பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி ஜீவன்கள் உயிர் வாழுமே, பல கோடி ஜீவன்கள் உயிர் வாழுமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. ஒரே ஒரு வார்த்தை யார் பேசுறா? அவர் பேசுவார். எதுவுமே நம்புறல. ஹல்லேலூயா. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் எனக்கு ஒரு செய்தி கொடுத்தாருன்னா அதை நீங்கள் செபிக்கும் போது அல்லது நீங்கள் பாடும் பொழுது அதை அவர் உணர்த்துவார். அப்பதான் அது ஆவியானவர் நமக்கு சொன்னான்னு அர்த்தம். ஜெப நேரத்திலே கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை பெருமையாய் திரும்பாது, அது விரும்பினதை நிறைவேற்ற போகுது. காலையில நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், இந்த வார்த்தையானது நீ எப்படி, நான் திரும்ப அடிக்கடி சொல்றேன், செய்தி கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மிக மிக அவசியம். சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, இதுதான் விடுதலை உனக்கு தரும், உனக்கு இதான் சுகத்தை கொடுக்கும், இந்த வார்த்தை தான் பிரச்சனையை மாற்றும், இந்த வார்த்தை தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும், இந்த வார்த்தை தான் உன் கண்ணீரை துடைக்கும், இந்த வார்த்தை தான் பிசாசை உன் வாழ்க்கையில அடியோடு விளக்கும். ஹல்லேலூயா. வார்த்தை எங்கேயோ அங்கதான் விடுதலை. வார்த்தை என்பது கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி என்பது உனக்காக உயிரோடு எழுந்தவர். ஆமென். அவர் சொன்னாரு, இந்த செய்தி நடுவிலே நான் ஜனங்கள் மத்தியிலே ஆவியாய் உலாவுவேன். எப்படி உலாவுற? எப்படி உலாவுற? ஆவினா பேய் நினைச்சுக்காரு. இப்படி நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆவினா பேய். ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லுகிற வசனம் எப்படிங்கிற ஆவியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் எப்படிங்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். அந்த வார்த்தை இங்கே ஆவியானவர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை உன் நடுவில் எப்படி வரும்? எப்படி வரும்? அந்த ஆவி அப்படியே உனக்குள்ள போகும். ஆமென். எப்படி போகும்? அது உனக்குள்ள அப்படியே போகும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் நேரடியாக சரியா முடிக்கணும். 10 காலம் முடிச்சிட்டு 10:30க்குள்ள திருவந்து முடிக்கணும். அதனால சீக்கிரமா நம்ம போயிடும். எடுத்து வாசி.
மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசி. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசி. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இது ரெண்டையும் நம்ம பாப்போம். லூக்கா 23:46 எடுத்து வாசி. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இது கடைசி எட்டு. இயேசு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இயேசு இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய நேரம். அது மரிக்க போகிற நேரம். இங்க லூக்கா 23:46 அவர் சொன்னாரு, இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. இங்க மத்தேயு 27:50 ஒரு வார்த்தை சொல்றாரு, மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். லூக்கா 23:46 பிதாவின் கையிலே தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். மத்தேயு 27:50 மகா சத்தமாய் கூப்பிட்டு இயேசு ஆவி என்ன பண்ணாரு? விட்டார். விட்ட அந்த ஆவி எங்க? அல்லேலூயா. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அல்லது பிதாவே, என் கைகளில் உடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த, அல்லது சத்தமாய் கூப்பிட்டு விட்ட ஆவி இப்ப எங்க இருக்குது? எங்க இருக்குது? எங்க இருக்குது? கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம இப்படி எங்க இருக்குதுன்னா எப்படி சொல்ல முடியும்? ஆதாரங்கள் தான் பிசாசு கேட்பான். என்கிட்ட இருக்குது சொல்ற, எங்க ஆதாரத்தை முடிக்க கேட்பானா? கேட்க மாட்டேனா? ஆதாரம் முக்கியம். சும்மா வாயில சொன்னா என்ன பண்ண முடியாது? வாயில சொன்னா நடக்காது. ஆதாரம் முக்கியம், எழுத்து முக்கியம். அமைச்சர் பாபா எழுதி வச்சுக்கிறார். ஆவியானவர் எழுதி என்ன பண்ணிருக்காரு? வச்சுக்கிற. எடுத்து வாசி. லூக்கா இல்ல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனப்படி நாம படிச்சு நம்ம செய்தி போவோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. நாங்களோ உலகத்தில் இருந்து வரக்கூடிய ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு விட்ட அந்த ஆவியும் இப்ப யார் கையில் இருக்குது? யார் கையில் வந்திருக்குது? இப்ப நல்லா படிக்க. திரும்ப 2:12 படிங்க. நாங்களும் உலகத்தில் இருந்து வரக்கூடிய, உலகத்தில் உண்டாயிருக்கிற அந்த ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிறதா? கொடுக்கப்படுகிற, தரப்படுகிற, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற, அல்லது தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற. நல்லா புரிஞ்சுக்கோ. உன் கையில இருந்தாதான் இன்னொருத்துக்கு என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். உன் பாக்கெட்ல இருந்தாதான் இல்ல. சும்மா நாங்க போய் நிக்கிறோம், ஒரு இடத்துல போய் நிக்கிறோம், கடல்ல நிக்கிறோம். அங்க ஐயா யாருன்னு எனக்கு தெரியல. இவர் கேட்ட யாருன்னு தெரிய மாட்டான். அந்த இடத்துல நம்ம தலையடிக்க தெரியுது. யாருன்னு தெரியாது. ஐயா போய் எங்க பார்த்தாலும் எதிர்த்துல பார்த்தாலும் ஐயா கூட முன்னால நான் முன்னால என்னோட தெருவா பிச்சைக்காரத்தை சொல்லிட்டு நான் தெரியல. தெருத்தெல்லாம் நான் பிச்சைக்காரத்தை சொல்லிடுறேன் தெரியல. பைத்தியக்காரங்களை சொல்லி நான் தெரியல. ஐயா முன்னால எப்படி இருந்தாரு, இப்ப பாரு ஐயா எப்படி ஆகிட்டு இருக்கான். சொன்னா இல்லையா? யாருன்னு தெரியாது. பாயிண்ட் அந்த படத்தை பிடிக்க போயிட்டான். இப்படி நம்ம கிட்ட ஏதாவது இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நான் எடுக்கிறேன், எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்பா அப்பான்னு கேட்கறவனுக்கு அப்பா அப்படின்னு கேட்கறது, அப்பா அப்பான்னு கேட்கறது வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப நீ யாருன்னு தெரியல. நான் என்ன பண்ணேன்? எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் 50 கொடுக்க போறேன். அதுக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். சரி ஏதோ கேட்கற அப்படின்னு கொடுத்துடலாம். ஆனா அவன் சொல்றான் 500 1000 அப்படின்றான். 500 எப்படி கொடுப்போம்? புள்ள கேட்டா தெரிஞ்ச
ஒரு ஊழியர் தெரிஞ்சு ஊழியர் என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம். இது தெரியாதுங்க. இப்படி பொய் சொல்லி ஏமாத்துறாங்க சொல்றாரு. இப்படி உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆவியை பெறாமல் நல்லா புரிஞ்சுக்கணும். பாக்கெட்ல இருந்தாதான் யாராவது கேட்ட என்ன பண்ண முடியும், நம்ம கொடுக்க முடியும். என்கிட்ட நீ பேசும்போது பேசணும். என் கூட அந்த ஆவியில நீ வந்து நிற்பது. ஆவியில என் கூட இணைந்தாதான் உன் ஆவியை ஒன்னானாதான் கர்த்தருடைய ஆவி எனக்கு கையை செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. கையில இருந்தாதான் இல்லாதவங்க கேட்டா கொடுக்க முடியும். ஆமென் அல்லேலூயா. இப்ப இங்க வேதம் சொல்லுங்க, நாங்களும் உலகத்திலிருந்து வந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தினால் கிடைக்கிற அந்த ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற தரப்படுகிற அறிவுபடிக்கு தேவனிலிருந்து எங்கிருந்து தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு கலாத்தியர் 4:6 இதை பற்றி திரும்ப நல்லா புரிஞ்சிடும். நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி எந்த ஆவியில் இருக்கிறது புரிஞ்சுக்கணும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை கேட்ட பையன் நீங்கள் அப்பா, நான் சொன்ன முதல்ல அப்பான்னு எப்படி கூப்பிடவர உரிமையா கூப்பிடணும். அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறது வித்தியாசம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், கவனிக்கணும். ரோட்ல போயினே இருக்கிற உனக்கு அடிக்கடி சொல்லணும். அப்பதான் நான் உனக்கு ரோட்ல போயினே இருக்கிற ஒரு தம்பி கூப்பிடுறான். அம்மா அம்மாலாம் பண்ண மாட்டான், அப்பாலாம் பண்ண மாட்டான். என்ன கவுண்ட் பண்ணியா டேடி மம்மின்னு இருக்கு. என்ன சொல்ற? ஆனா அவன் சொல்றான் ஐயா அப்படி கேக்குறான். ஐயா அம்மா அப்படி என்ன பண்றவனா கும்பிடுறான். ஏதாவது கொடுன்னு நீ நானு நம்ம என்ன பண்றவனுங்க கிள்ளி போடுறோம். ஆனா இங்க நமக்கு தேவன் என்ன கொடுக்கிறான்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற தேவன் இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். பிதாவே உங்களுடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார். எப்ப? சாகத்துக்கு முன்னாடி, சிலுவையிலே சாகத்துக்கு முன்னாடி. அடுத்து இங்க அவர் சொன்னார், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை என்ன பண்ணாரு? விட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். விட்டது எங்க போகல, அவர் கையில கொண்ட ஆவி எங்க போகல. நல்லா கவனிச்சுக்கணும். இங்க வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 4:6 நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் கையத்தட்டி அல்லேலூயா. இப்ப மகா சத்தமாய் கூப்பிட்டு விட்ட அந்த ஆவி எங்க இருக்குது? யாருக்கு இருக்குது? அல்லேலூயா. நம்பலையா? எங்க வந்து எங்க இருக்குது அந்த ஆவிய? பிதாவே உங்களுடைய கைகளின் ஆவியை ஒப்பு கொடுக்கிற சொன்னார். அந்த ஆவி எங்க இருக்குது? மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவி விட்டார். எங்க இருக்குது? உனக்குள்ள இருக்குது. எங்க இருக்குது? யாருக்குள்ள இருக்குது? யாருக்குள்ள இருக்குது? உனக்குள்ள அந்த ஆவி இருந்தா இப்ப கை தெரியாத நிலைமை. உனக்குள்ள அந்த ஆவி பேசு. பிதா சமூகத்திலே பிதாவின் கையில கொடுத்த அந்த ஆவி மகா சத்தமாய் கூப்பிட்டு உனக்காக எனக்காக விட்ட அந்த ஆவி உன்னை தேடி வந்து உனக்குள்ள இறங்கிட்டார். அல்லேலூயா. அந்த ஆவி வேற எங்க போகல. அது எங்கதான் இருக்குது? நமக்குள்ளதான், உனக்குள்ளதான் இருக்குது, நமக்குள்ளதான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எடுத்து வாசி யோவான் 20ஆம் அதிகாரம் 11 17 வரைக்கும் டக்கட்டு இன்னைக்கு ஜெபத்துல சொன்ன வார்த்தை தான். அதனால தான் ஆவியானவர் நமக்கு சரியா பேசுறாரு. எடுத்து வாசி 20ஆம் அதிகாரம் 11 17 வரைக்கும். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அல்லேலூயா. நல்ல கவனி. எத்தனை மரியாள்கள் சபைக்கு வெளியின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. மரியாள் கல்லறைக்கு அருகில வந்து என்ன பண்றா? அழுது கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சபைக்குள்ள வர முடியல, தேவனை தரிசிக்க வர முடியல,
இன்னைக்கு வேதனையோடு, பிரச்சனையோடு, பலவிதமான கண்ணீரோடு, வியாதியோடு, பலவிதமான சாபத்தோடு, பாவ வாழ்க்கையோடு இன்னைக்கு பல மரியாள்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரியாளோ என்ன சொல்றாங்க? என்ன பண்ற? கல்லறையின் அருகே வெளியே நின்று ஆழ்ந்து கொண்டு. கல்லறை என்பது எது? கல்லறை என்பது எது? அவருக்கு கல்லறை அவரை எங்க வச்சாங்க? நல்ல புரிஞ்சுக்க. யாருமே வெட்டி வைக்கப்பட்ட அந்த குகையில யாரும் போகல. அதுக்கு முன்னாடி யாரும் போகல, அதுக்கு பின்னாடி யாரும் போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவருக்காகவே ஆயத்தமா இருந்தது. ஆமென் சொல்லு பாப்போம். அவருக்காக ஆயத்தமா இருந்தது. அந்த கல்லறை வெளியில் மனிதர் அழுது கொண்டிருக்கிறார். அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, எனக்கு சீக்கிரமா போகணும், இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெண்ணாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்க கை. ஆமென், அல்லேலூயா. மரியாள் யாரை பார்த்தா? எங்க வந்து இப்போ எங்கன்னு போச்சிருப்போம். கல்லறை இது, அவர் வைக்கப்பட்ட இடம் இது. ஏசு எங்க வச்சுக்கிறீப்பா? ஏசு எங்க வச்சுக்கிறா? ஏசு எங்க கிடையாதுப்பா? ஏசு எங்க இருக்கிறாரு? சரீரமா ரத்தமா எங்க இருக்கிறாரு? எங்க வந்துக்கிறார் ஏசு? நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனை ஆராதிக்கக்கூடிய, ஆராதனை செலுத்தக்கூடிய இடத்துல, சபையில யார் வரணும்? யார் இருக்கணும்? ஏசு இருக்கணும். ஏசு இல்லாத, சரீரம் இல்லாத, ரத்தம் இல்லாத ஆராதனை கிடையாது. இதை பார்க்கிற தேவ ஊழியர்களே, திருந்துங்கள், மன்னிப்பு கேளுங்கள், மன திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ரட்சிக்கட்டும். அல்லேலூயா. அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்தை மரியாள் பார்க்கிறார். மரியாள் பார்க்கும்போது தலைமாட்டில ஒரு தூதனும் கால்மாட்டில ஒரு தூதன் நிற்கிறான். யார் அது? யார் நிற்கிறது? யாரு? கால்மாட்டில ஒருத்தர், தலைமாட்டில ஒருத்தர் நிற்கிறார். யாரு? உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சொல்லிடுறேன் உங்களுக்கு. உடன்படிக்கை பெட்டியை செய்தார்கள். மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய பிரமாணத்தை அடங்கிய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை உடன்படிக்கை பெட்டியில வச்சு அதுக்கு ஒரு பெட்டியை செய்ய சொன்னார் ஆண்டவர். அந்த உடன்படிக்கை பெட்டியில இந்த பக்கத்துல, வலது பக்கத்துல, இடது பக்கத்துல 2, ஒரு கேருபீன், ஒரு சேராபீன், அதை செய்ய சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமானால் நீங்க கூகுள்ல போயிட்டு அந்த அடுத்த வாரம் வரும்போது உடன்படிக்கை பெட்டியை கூகுள் எடுத்து பிரிண்ட் போட்டு ஒரு பல கலர் பிரிண்ட் ஒன்று எடுத்துருவாங்க. சபையில காட்டணும். அல்லேலூயா. நம்ம கேக்குதா? போயிட்டு உடன்படிக்கை பெட்டி போட்டாக்கா உடன்படிக்கை பெட்டி வரும். உடன்படிக்கை பெட்டி பார்த்தாக்கா உடன்படிக்கை பெட்டியில இந்த பக்கம் ஒரு சேராபீனும், இந்த பக்கம் ஒரு கேராபீன் இருக்கும். சேராபீன்கள், கேராபீன்கள். அவர் வைக்கப்பட்ட இடத்துல யாரை பார்த்தாங்க? யாரை பார்த்தாங்க? சேராபீனும் கேருபீனும் சேராபீனும். அத 2 தேவ தூதர்கள். அல்லேலூயா. இப்ப நாம ஆராதிக்கிற இடத்துல யார் வந்திருப்பாங்க? யார் வந்திருப்பாங்க? தலைமாட்டில் ஒருத்தரும் கால்மாட்டில் ஒருத்தரும் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? நல்லா நீ புரிஞ்சுக்கணும். தேவ சமூகத்துல இந்த ஆவிதான் இருக்கு. நீ ஏன்னா சரீரம் வைக்கப்பட்டிருக்குது, ரத்தம் வைக்கப்பட்டிருக்குது. சரீரமும் ரத்தம் வைக்கப்பட்ட இடத்துல ஏன் இந்த அழகா அந்த லைட் அவர் போட்டு கொடுத்தாரு. நம்ம எசேக்கியேலுக்கு நல்ல ஒரு கையை திரி கர்த்தர் மகிமை பண்ணுங்க. நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் ரொம்ப நாளா அதை போடணும். அவர் அதை தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு அழகா போட்டு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அவரும் நம்முடைய போவாஸ் அதை எசேக்கியேல் வாங்கினது 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. ஏன்னா ஏன் தெரியுமா? அது மகிமைக்கானது, அது மகிமைக்குரியது. அது இயேசு அங்க இருக்கிறார். இயேசு சரீரமா ரத்தமா இருக்கிறாரு. தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவரும் தேவ தூதர்கள் இருக்கிறதை அவள் கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தா அவர்கள் அவளை நோக்கி, சரியே ஏன் அழுகுற? ஏன் அழுகுற? கர்த்தரோட பார்த்து கேட்கிறாரு, ஏன் அழுகுற? நான் அழுவல ஆண்டவரே. எதுவுமே சொல்ற அழுவல இருக்கு, எதுவுமே சொல்ற அழுவல இருக்கு. நான் அழுகுறேன். நீ அழுகுறியா? நீ அழுகுறியா?
எதுக்காக அழுகணும்? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என்ன நான் இல்லைன்னு அழுவாத, நான் சாக போறதை பார்த்து நீங்க அழுவாதீங்க, நான் படுகிற பாடுகளை குறித்து நீங்க அழுவாத. யாருக்காக நீ அழுனா? யாருக்காக? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணா அழணும். அந்த கண்ணீர் உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, வாழ்க்கைக்காக உன் கண்ணில் இருந்து வரலன்னா நீ கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, தேவதூதர்கள் வச்சு கேட்கிறாங்க, மரியாதையே அழுகிறாய் என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் தெரியவில்லை என்றார். அல்லேலூயா. இயேசுவை அடக்கம் பண்ணி இயேசுவை மரித்த உடலை சீலைகளில் சுற்றி, சீலை என்பது வேற, இன்னைக்கு மரித்தவர்களை எதுல போட்டு வைக்கிறாங்க? கவுனி எதுல வைக்கிறாங்க? சீலை போட்டு துணியை சுத்துவாங்க. அதுதான் உனக்கு கோடி துணின்றாங்க. என்ன துணின்றாங்க? நல்ல கவுனி. என்ன துணி துன்றாங்க? கடைசியா உனக்கு போடுற துணி என்ன? சித்து போட கடைசியா போடுற துணி என்னது? கோடி துணின்றான். அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. கோடினா கடைசி. கோடிக்கு மேல ஏதாவது இருக்குதா? இல்ல, எழுத்து கிடையாது. கோடிக்கு மேல எழுத்து கிடையாது. ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் எழுத்து எது? இவன்ற கோடின்றான். அதுக்கு அர்த்தம் அவனுக்கு தெரியாது. கோடின்னு என்னது? கடைசின்னு அர்த்தம். கவனிக்கிறியா? ஏஞ்சல் யாரு? பிரைஸ் அமைதியா. கோடின்னு என்ன அர்த்தம்? கடைசி. ஆனா சொல்றவனுக்கு தெரியாது, போடுறவனுக்கு தெரியாது. கோடி என்னன்னு தெரியாது. நீ நான் புரிஞ்சுக்குவோம். கோடி என்னது? கடைசி. அதுக்கு மேல நீ என்ன பண்ண முடியாது? எந்த துணியும் வாங்கிக்க முடியாது, எந்த துணியும் போட்டுக்க முடியாது. அதனால அதுக்கு பேர் என்னது? கோடி துணின்றான். கடைசியா போடுற துணி, அதுக்கு மேல நம்ம மேல போடுற துணி. அந்த சீலையில சுத்திதான் வேத வசனத்தைப்படி, ஆவியின்படி பார்த்தா நியாயப்பிரமாணம் என்கின்ற சீலையை அவர் மேல சுத்தி அவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிவா. இதெல்லாம் உனக்கு இந்த செய்திலாம் உனக்கு இப்ப சொல்ற செய்திலாம் உனக்கு புத்தி கேட்டாது. நான் அதெல்லாம் ஆழத்தெல்லாம் போட உனக்கு அது உள்ள போனா உனக்கு புரியாது. தலை சுத்திடும். நியாயப்பிரமாணம் என்கின்ற சீலையினால் அவரை சுற்றி கொண்டு போய் வச்சுட்டாங்க கல்லறையில. அல்லேலூயா. வச்ச இடத்த போய் யாரு பாக்குறது? மரியாள் பாக்குறா. பார்க்கும் போது வச்ச இடத்துல யாரு இல்ல? இயேசு இல்ல. அடுத்து இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வச்ச இடத்துல இல்ல அவரு. எங்க இருக்கிறாரு? நிக்கிறாரு. ஆமென் சொல்லி பாப்போம். அல்லேலூயா. வச்ச இடத்துல இயேசு இல்ல, அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல இயேசு இல்ல. இயேசு எங்க நிக்கிறாரு? நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரு? வசனம் பாரு. எங்க நிக்கிறாரு? நல்ல படிப்பா. கேட்கல யாருக்கு காது? இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு பின்னாடி யார் நிக்கிறாரு? உன் பின்னாடி யார் நிக்கிறாரு? உன் பின்னாடி யார் நிக்கிறாரு? நம்புறியா? உன் பின்னாடி யார் நிக்கிறாரு? அல்லேலூயா, ஆமென் சொல்லு பாப்போம். பின்னாடி யார் நிக்கிறாரு? நீ விசுவாசிக்கிறியா? பின்னாடி இயேசு நிக்கிறதை கண்டு ஆனாலும் அவர்தான் இயேசு என்று அவள் அறியாமல் இருந்தார். இவரும் ஒரு தேவதூதன் என்று நினைச்சிட்டார். அறியாது இருந்தால் இயேசு அவனை பார்த்து, ஸ்திரியே ஏன், அவர் மரியாதை கூப்பிடல, முதல்ல ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று அவரை கேட்கிறாரு. யாரை தேடுகிறாய்? யார் என்ன நினைச்சாங்க? இந்த சுடுகாட்டுல வேலை செய்வது போல வெட்டியா? சுடுகால பேர் வேலை செய்வது பேர் என்னது? வெட்டியா. பழம் ஒன்றவர், குழி ஒன்றவர். அவன் நினைச்சிட்டு தோட்டக்காரன் எண்ணி, தோட்டக்காரன் அழகா டீசென்ட் எழுதி வச்சுக்கிறது. அவருக்கு பேர் என்னது? வெட்டியானா எழுத முடியாது. அதனால தோட்டக்காரன் இந்த சுடுகாட பராமரிக்கிற பாதுகாக்கிறவர் அப்படின்னு நினைச்சு அவன், ஐயா எப்படி கேட்கிறார்? ஐயா நீர் அவரை வேற எங்கேயாவது தூக்கி போச்சுட்டியாடா அப்படின்னு கேட்கிறான். நீ எடுத்துக்கிட்டு போயிருந்தா அவரை வச்சிருந்த எனக்கு சொல்லு, நான் போய் அவரை ஏற்றுக்கொள்வேன் என்றார். அல்லேலூயா. பாரு, நல்ல விசுவாசம் பாரு, நல்ல விசுவாசம் பாரு. நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். அடுத்து சொல்றாரு அவரு, இயேசு அவரை நோக்கி மரியாளே என்று கூப்பிட்டார். கையை தட்டி கட்டளை வைப்பது. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ சமூகத்துல
நீ மாமிசத்தின்படி வந்தா யாரை பார்க்க முடியாது. மாமிசத்தின்படி வந்தா உலகத்தின் ஆவியோடு வந்தா நீ யாரை தரிசிக்க முடியாது. தேவனால் நமக்கு அருளப்படுகிற தேவனிலிருந்து புறப்பட்டு வருகிற குமாரனுடைய ஆவி உடைக்குள்ள இருந்தால் இயேசு நிற்பதை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப முதல்ல வரும்போது பயத்தோட உள்ள வந்தா, மாமிசத்தோட உள்ள போனா. அதனால இயேசு நிக்கிறதை பார்த்து அவரை தோட்டக்காரர் நினைச்சா. ஆனா ஒரு சத்தம் வருகிறது. முதல்ல என்ன வருது? மரியாளே. அவன் திரும்பி பார்த்து ரபுனி. அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. ஆவிக்குள்ள மாறுறாவ. இங்க நிக்கிறவர் யாரு? இயேசு நிக்கிறாரு. இயேசு முதல்ல எப்படி பார்த்துட்டாவ? மாமிசத்தின்படி பார்த்துட்டா. இப்ப நிக்கிறவர் யாரு? ஆவியில நிக்கிறாரு. இப்ப அல்லேலூயா. எதுல நிக்கிறாரு? எப்படி ஆவியில அவர் நிக்கிறாரு நம்ம உங்களுக்கு பார்க்க போறோம். இந்த வசனம் அப்படியே வச்சுக்கங்க. ரோமர் 1:5 போயிட்டு வருவான். ரோமர் 1:5 போயிட்டு வருவான். மாம்சத்தின்படி நல்லா புரிஞ்சுக்கோ. மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில வராரு அவரு. தாவீதின் சந்ததி சல்மோன் ராகாப் என்ற சந்ததியில ஈசாய் என்னும் அடிமரத்தில் வந்து. ஆமென் அல்லேலூயா. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் கிளம்பி அது முளைக்கும். அதுதான் தலைமுறை, அதுதான் வித்து. அந்த தலைமுறையில இயேசு வருவார். அவர் எப்படி வருவார்னா, அவர் தாவீதின் சந்ததியிலே, ஈசாயின் தலைமுறையிலே, சல்மோன் ராகாபின் தலைமுறையிலே அவர் வருவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் மாமிசத்தின்படி வராரு. மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில வராரு. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய பிள்ளை என்று. அல்லேலூயா. நல்லா புரியணும். வித்தியாசம் பாரு. 3 டிஃபரண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். 3 டிஃபரண்ட். மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததி. அல்லேலூயா. நல்லா விளங்கிக்க, நல்லா புரிஞ்சுக்கோ. எப்படி ஒரு மகிமையை நீ பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் என்ற செய்தி உனக்குள்ளே நீ வரப்போகுது. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு மாமிசத்தின்படி எதுல வராரு? அவரு தாவீதின் சந்ததியில வராரு. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய பிள்ளையா வராரு. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். மாமிசத்தின்படி மாமிசத்தில் வந்தார் இயேசு. மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததி. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன், தேவனுடைய பிள்ளை அப்படி வர்றாரு. இப்ப அடுத்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததுனால அவர் யார மாறினாரு? பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா மாறினாரு. அல்லேலூயா அல்லேலூயா. நீ மரித்தால் நீ யாரு? கடைசி மரணத்தை சொல்லல. எந்த மரணம்? ஞானஸ்தானத்துல என்ன பண்ணா? நீ மரிச்சா நீ யார மாறிடுற? தேவ மகிமையில வந்துடுற. அல்லேலூயா. எது உன்னை மூடிக்கொள்ளுது? தேவ மகிமை உன்னை மூடிக்கொள்ளுது. அப்படி சொல்லு பாப்போம். அல்லேலூயா. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். ஆனா அந்த வரியை நான் மாத்திடுவேன். அதுல கர்த்தர் மகிமைப்பட மாட்டாரு. எதுல கர்த்தர் மகிமைப்பட மாட்டாரு? அவர் எழுதிட்டாரு. பாட்டு எழுதினவரு கல்லுக்குள்ள வச்சாங்க, தேர வச்சாங்க. கல்லுக்குள்ள இருக்க தேருக்கு நமக்கு என்ன சம்பந்தங்குது? அல்லேலூயா. தேரை பிடிச்சி பாக்கெட்ல போட்டுக்க முடியுமா? இல்ல வீட்டுக்குள்ள வளர்க்கதான் முடியுமா? அல்லேலூயா. கல்லுக்குள் தேரை வச்சவருக்கு அவர் ஏன் அதுக்கு வச்சாரு? அது வச்சாரு. அதுக்கு தேர் கல்லுன்னு இருக்கும், எங்கே இருக்கும்? அதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் அல்லேலூயா. நாம மாற்றிடுவோம் பாட்டெல்லாம். ஆவியில மாற்றிடுவோம் பாட்டெல்லாம். கண்மலைக்குள் தண்ணீரை வைத்தவனி, அதனாலே தாகத்தை தீர்த்தவனி. கண்மலைக்குள் தண்ணீரை வைத்தவனி, அதனாலே தாகத்தை தீர்த்தவனி. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா.
கண்மணியை பார்த்து பேசுறேன்னா வரும், கண்மணியை பார்த்து பேசுறேன்னா வரும், தண்ணி வரும். ஆமென் சொல்லு பாப்போம். அதனாலதான் தாகம் தீர்க்கும். ஆமென் சொல்லு பாப்போம். தாகம் தீருது எதுலதான்? உன் தாகம் எதுலதான் தீரும்? உன் தாகம் எதுல தீரும்? எந்த தண்ணி? எந்த தண்ணி? ஜீவ தண்ணி. கைதிருக்க மைப்பட்டு அல்லேலூயா. அதான் தெரிய சொல்றான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த உபதேசம் இப்படித்தான், என் வார்த்தை இப்படித்தான், என் சக்தி இப்படித்தான், இப்படித்தான் உங்ககிட்ட நான் பேசுறேன், இப்படித்தான் உங்களை அதை குத்தி குறையும், இப்படித்தான் இந்த வார்த்தை உனக்குள்ள குத்தும். இதை கேட்டு நடந்த என் கூட இரு, இல்லைன்னா போக மனுஷன் தான் போயிடுறாங்க. நீங்க போக மனுஷன் நின்னா நில்லு, நிக்க முடியல என்ன பண்ணிட்ட? நல்லா புரிஞ்சுக்க. இதை தொடர வரைக்கும் நீ யாரோ வேணாலும், நான் திரும்ப சொல்றேன், இதை தொடுகிற வரைக்கும் நீ யாரை வேணாலும் எடுத்துக்கோ, என்ன வேணாலும் அநியாயம் பண்ணு, என்ன வேணாலும் பாவம் பண்ணு, அதை பாரம்பரியமாய் கத்தர் இருப்பா. லேலுயா. 17:30 அப்போஸ்தலர் அப்படிதான் இருந்தது. அறியாமல் காலங்களில் தேவன் எப்படிங்கிறாரு? காணாதவர் போல இருக்கிறார். நீ அறியாமல் செய்கிற தவறை அவர் சமூகத்துக்கு வராத வரைக்கும் அவர் அதை மன்னிப்பார். ஆனா இதை தொட்டுட்ட, ரத்தத்துக்குள்ள வந்துட்ட, சபைக்குள்ள கால வச்சுட்ட, நீ மாறியா மாறல, உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. மாறாத வரைக்கும் என்ன பண்ண மாட்டார்? அவரு குத்திக்கிட்டே இருப்பாரு, உன்னை கொண்டாச்சிக்கிட்டே இருப்பாரு, உன்னை போட்டு புடமிடுவாரு, உன்னை வதக்கிக்கிட்டே கடாயில போட்டு உன்னை துள்ள 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 வதக்கிக்கிட்டே இருப்பாரு. சரியா வந்துட்டுனா சரியாயிடும். அடம்பிடிச்சு 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 போன கொட்ட 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 முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பாவம் பண்றவன் இன்னும் அநியாயம் பண்றவன் பண்ணிட்டோம். நீ மாறினே இரு. நீ அதை பாக்குற, நீ யார மாறு, நீ யார மாறு? உன்னை அவர் அழைத்திருக்கிறார். எதுக்கு? வேத சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா அழைத்தார். எதுக்கு அழைத்தார்? தேவ சந்ததியை பெருமைதானே. உன்னதான் உன் தலைமையில கத்தாச்சு. எது பண்ண போற? யாரு சொன்னாரு பாரு, யாரும் கிடையாது. எனக்கு அனாதி ஆயிட்டேன், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நிலைமைக்கு வந்துட்டேன். ஆனா உருவாக்கினவர் அழைச்சார்ல, ஒருவனை தானே அழைச்சாரு. எதுக்கு? தேவ சந்ததியை பெருமைதான். உன் சந்ததியில யாருக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கத்த கொடுக்கல. உனக்கு கொடுத்தாருன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளு. யாரு? எதுவுமே சொல்ல, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளு. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷத்தை நபரா இருக்கிறதுனால தான் உன்னை அவர் அழைச்சி, உண்மையை நம்பிக்கை வச்சு, உன்னை உண்மை உள்ளவன் நினைச்சு உன்னை என்ன பண்ணாரு? அவரு தன் பிள்ளையா மாத்திருக்கிறாரு. அப்பாவுக்கு உண்மையா இருக்குமா இல்லையா? அப்பா பேச்ச கேட்கலன்னா அப்பா உன்னை கும்பெடுத்து அடிப்பாரா இல்லையா? அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? அப்பா தடி எடுத்து உன்னை அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? தலையில கொட்டு வர கொட்ட மாட்டாரா? பக்கு பக்குன்னு குத்து வர குத்த மாட்டாரா? அப்ப வலிக்குது கூட இதெல்லாம் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்பா பேச்ச கேட்டா புள்ள கேட்கறது எல்லாத்தையும் அப்பா என்ன பண்ணுவாரு? நீ வருமானத்தை கேட்டா கொடுப்பாரு, சுகத்தை கேட்டா கொடுப்பாரு, நன்மையை கேட்டா கொடுப்பாரு, சமாதானத்தை கேட்டா கொடுப்பாரு, பாதுகாப்பை கேட்டா கொடுப்பாரு. என்ன கேட்கறியோ புள்ள கேட்கறது அப்பா என்ன பண்ணுவாரு? அவர் சொல்ல, என் வார்த்தைக்கு உண்மையா சொல்லி கொடுக்கிறவன் என்று உன்னை நம்பி நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு. வார்த்தைக்கு விரோதமா முரண் பிடிச்ச அப்ப நீதான் மாட்டீங்க. லேலுயா. நீ மாட்டீங்க. அப்பா கூட உதவி வர மாட்டார். யார் வர மாட்டாரு? அப்பா உதவி வரவே மாட்டார். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அவள் மரியாள் என்று அவர் கூப்பிட்ட உடனே அவர் சொல்றா, ரபுனி என்றா, அதுக்கு போதகரே என்று அர்த்தமா? இயேசுவை நோக்கி என்ன தொடாத. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் சொல்றாரு, என்ன பண்ணது? என்ன தொடாத. நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரன் எங்க போனா? எங்க போனா? மரியாதைக்கு கட்டளை கொடுக்கிறாரு, நீ என்ன தொடாத. நான் இன்னும் என் தேவன் என் சமூகத்துக்கு போகல, என் ராஜ்யத்துக்கு போகல. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குது. அவர் சொல்றாரு, நீ என் சகோதரத்துக்கு போன. யார்கிட்ட போனா? யார்கிட்ட போனா? ஆஹா,
டைம் ஆயிடுச்சு எனக்கு 10 காலம் போகுது. யார்கிட்ட போகலாம்? எப்ப வசந்த படிப்பா? நீ என் சகோதரத்துக்கு போய் நான் என் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. யார்கிட்ட சொல்ல சொன்னா? முதல்ல சகோதரர்கிட்ட சொல்லு. எங்க போகிறார் இயேசுப்பா? உயிரோடு என்ன பண்ணிட்டு எழுந்தார் என்று யாருக்கு சொன்னா? யாருக்கு சொல்லப்படுத்தி போவார்? இயேசு உயிரோடு இருந்தா யாருக்கு சொல்லிக்கிறான்? இப்ப மரியாதை வந்து மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க? பேசிக்கிறாங்க. இயேசு என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்தாரு. அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப உயிரோடு எழுந்தவர் அங்க மரியாதை பார்த்து சொல்றாரு. என்ன சொன்னாரு? என்ன பண்ணாத, நீ தொடாத. உலகத்துல இருக்கிற வரைக்கும், உலக வாழ்க்கையில வாழ்கிற வரைக்கும், பாவத்துல இருக்கிற வரைக்கும், மாறாத வரைக்கும் இயேசுக்கு உனக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. தெளிவா இன்னொரு வசனத்தை பேசுற முடிச்சு சீக்கிரமா. மரியாதை பார்த்து சொல்றாரு, என்ன பண்ணக்கூடாது, நீ என்ன தொடக்கூடாது. ஆனா இங்க கத்த சொல்றாரு, எடுத்து வாசி. யோவான் 20ஆம் அதிகாரம், அதுல 20ஆம் அதிகாரத்துல 24 இருந்து 29 வரைக்கும் படி. இல்ல, இத படிக்கிறதுக்கு முன்னாடி லூக்கா 24ல 36, 37, 38, 39 இத படிங்க பாப்பா. இப்ப படிச்சிட்டு வந்தா கேட்டா இருக்கு. லூக்கா 24, 36 படிங்க பாப்பா. சீக்கிரம் 2-3 நிமிஷம் முடிக்கணும். இவைகளை குறித்து எது இயேசு உயிரோடு எழுந்தார், வைக்கப்பட்ட இடத்துல அவர் இல்ல. 2 தேவதூதர்களை சந்தித்த அவர்கள் சொன்னாரு, இயேசு இல்ல, அவர் உயிர் தந்தாருன்னு. பக்கத்துல பார்த்த பின்னாடி இயேசு நிக்கிறாரு. நான் என் பிதாவிடத்துக்கும் உங்கள் பிதாவிடத்துக்கும் உங்க தேவனத்துக்கு என் தேவனத்துக்கு ஏறி போகிறேன் யாருக்கு சொல்லு? என் சகோதரர்கள் சொன்னாரே வந்து சொல்றாங்க. அவர்கள் இதை பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு தாமே அவருக்கு நடுவில் வந்தார். கைத்தறி கதமை பெற்று அல்லேலூயா. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இயேசு எங்க வராரு? நல்லா கவனிக்கணும். உங்க விசுவாசம் பாரு. நான் தேவனுடைய ஆவியில் இருக்கிறேன். நீ எந்த ஆவியில் இருக்கிற? நீ எந்த ஆவியில் இருக்கிறீங்க? நல்ல புரிச்சுக்க. இயேசுவை சந்திக்க, அடக்கம் பண்ணப்பட்டவரை சந்திக்க மரியாதைக்கு போனா, கல்லறைக்குள்ள போனா. இயேசு அங்க இல்ல. யார பார்த்தா? 2 தேவதூதர்கள் இருப்பதை அவள் பார்த்தா. அடுத்து யார பார்த்தா? இயேசு நிக்கிறத பார்த்தா. இயேசு அவர்கிட்ட பேசுறாரு. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இத போய் யாருக்கு சொல்ல சொன்னாரு? சகோதரர்கிட்ட பேசுறாங்க. நல்ல கவனிக்கணும். சகோதரர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது, சகோதரிகள் பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர்கள் நடுவில் யார் வந்தாரு? அப்ப உன் நடுவில் யார் வருவாரு? இப்போ எதை குறித்து பேசுற? எதை குறித்து பேசிட்டு இருக்கிறப்போ? உயிர் தெரிதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த செய்தி தலைப்பு கண்டுபிடிச்சியா? இந்த செய்தியுடைய தலைப்பு கண்டுபிடிச்சியா? செய்தியுடைய தலைப்பு என்னது? உயிர் தெரிதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார். அவர் என்னோடு கூட பேசினார். பரலோகத்துக்கு ஏறி போகிறோம் என்று சொன்னார். நான் உயிரோடு எழுந்ததை என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு, சபைக்கு அறிவிக்கும்படி யார் அனுப்பினாரு? மரியாதை அனுப்பினார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு அவர் நடுவிலே வந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது யார் வருவார் நடுவில்? யார் நடுவில் வருவாரு? யார் நடுவில் வருவாரு? நீ அப்படியே உலகத்தின் ஆவில இருந்தினா, உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆவில, மாமிச பலத்துல, மாமிச ஆவில நீ உட்கார்ந்ததுனா இயேசு வந்து நிக்கிறதை நீ பார்க்க முடியாது. எந்த ஆவில பார்க்க முடியும்? தேவனால் நமக்கு அருளப்படுகிற, தேவனிடத்தில் புறப்பட்டு வருகிற அந்த ஆவியை நீ பெற்றிருந்தா அவருடைய மகிமையை நீ பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசம் மாறி மாறி போகுது. சபையில் அப்படியே ஒரு அலை போல விசுவாசத்தின் ஆவி வந்து போகுது. ஆமென். அல்லேலூயா. இங்கே ஒரே நம்பிக்கையும், ஒரே விசுவாசமும், ஒரே கர்த்தருக்கு பயப்பட பயமும், தேவனுடைய ஆவியை நிறைந்திருக்குமானால் தேவனுடைய மகிமையை இயேசு நடுவில் இருப்பதை உன் கண்கள் திறந்து பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா
அல்லேலூயா. மரியாள் மாமிசத்துல இருந்தா நிக்கிறவர் இயேசுவை பார்க்க முடியல. இயேசுவின் வார்த்தை கேட்டபோது அவர் கண்கள் திறக்கப்படுகிறது. அவர் போதகரில் நிற்கிறார் என்று அவர் அறிந்தார். அல்லேலூயா. அதான் இந்த வார்த்தை உனக்குள்ள வருமானால், இந்த வார்த்தை உன் கண்களை திறக்குமானால், இந்த வார்த்தை உன் இருதயத்தை திறக்குமானால், பேசுகிறவர் அவர்தான் என்று நீ அறியும்படி உன் கண்களை கத்த திறந்தால் அவர் நிற்பதை நீ பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. படிங்கப்பா. அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். டக்கெட் முடிச்சலாம். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை ஒரு பேயை பார்க்கறது போல பார்க்கறானுங்க. நோக்கி ஏன் கலங்குகிறீர்கள்? என்னது? நீங்க அநேக பேர் சந்தேகம். உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது. என்ன எழுப்புகிறே இருக்குது? நல்ல பண்ணி அற்புதம் செய்வாரா? என் ஜெபத்தை கேட்பாரா? ஏமா அது கொஞ்சம் அடிக்கிறீங்க? என்ன பண்ணிக்கணும்? நம்ம அது எனக்கு நன்மை செய்வாரா? எனக்கு சுகத்தை கொடுப்பாரா? என் வாழ்க்கை ஆசீர்வதிப்பாரா? எனக்கு விடுதலை உண்டாகுமா என்று இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில இருதயத்தில் எழுப்பிக்குது. சந்தேகம் எழுப்பினுகிறது. என்ன எழுப்பது? சந்தேகம் எழுப்பது. அவர் கேட்கிறார், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது. என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளிலும் என் காய்களை பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல மரியா கிட்ட என்ன சொன்னாரு? என்னை தொடாதே. இயேசு உயிரோடு எழுந்தார் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது யார் அங்க வர்றது? இயேசு அங்க வராரு. வந்து சொல்றாரு, இப்ப என்ன பண்ணீங்க? இப்ப தொட்டு பாரு. எதுக்கு தொட பாரு? எதுக்கு தொட பாரு? எதுக்கு தொட பாரு? இருதயத்துல சந்தேகம் வரக்கூடாது. நல்லா இருதயத்துல வரக்கூடாது சந்தேகம். கண்ணை முடின்னு கண்ணு தெரியாதவன் விஜய் கோச்சு கூடாது. விஜய்க்கு கொஞ்சம் சுமாரா கத்துரு. கண்ணு தெரியாதவன் சொன்னா தப்பட்டு. அதாவது அவருக்கு கொஞ்சம் மங்களா இருக்கும், ரொம்ப தெரியாது, கொஞ்சமா தெரியும். அது சும்மா தட்டு மாதிரி போயிடுவாரு. அதனால சுத்தமா பிளாக் ஆனவங்க, ஒண்ணு தெரியாதவங்க எப்படி நடப்பாங்க? கண்ணு முடினா நடக்க முடியுமா? எதையாவது கட்ட செய்ய முடியுமா? முடியாது. அப்படி ஒண்ணுமே தெரியாம கண்ணை முடிக்கு தொடணும். அவரை எப்படி சொன்னா? கண்ணை முடிக்கணும், அவரை தொடணும். அல்லேலூயா. உன் கண்ணுக்கு முன்னாடி உயிரோடு எழுந்து இயேசு நிற்கிறாரு. உயிரோடு எழுந்து நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, உன் இருதயத்துல கொஞ்சம் கூட சந்தேகம் வரமானா நான் தான் வந்து நடுவில் நிக்கிறேன். உனக்கு சந்தேகம் இல்லைன்னா என் கைகளை என் காலை பாரு, முடிஞ்சா என்ன தொட்டு பாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்ன தொட்டு பாரு. தொட்டு பார்த்தாங்களா யாராவது? தொட்டு பார்க்கல. இது நடக்கும் போது தோமா அங்க இல்ல. ஒரு சீசன் தோமா அங்க என்ன பண்ணல? இல்ல. அதனால அவனுக்கு தெரியல. அதனாலதான் 20ஆம் அதிகாரம் யோவான்ல முடிச்சிட போறோம். 24, 29 ஒரு 4 வசனத்தை முடிச்சிட்டு நான் முடிக்க போறோம். அவ்வளவுதான். எப்படிங்க? யோவான் 20, 24, 29. இயேசு வந்திருந்த போது 11 பேர்ல ஒருவனாகிய தோமா அங்க இல்ல. சொன்னார்கள். நல்லா விசுவாசம் உள்ளவர்கள் நிறைய பேர்கிட்ட இயேசுகளுக்கு அற்புதம் செஞ்சாருங்க. இயேசுவை வாழ்க்கையில் நன்மை செஞ்சாருங்க. ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்க பிரச்சனை மாறும், உங்க கஷ்டம் மாறும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? ஆனா சில பேர் என்ன பண்ண மாறாங்க? நம்ப மாறாங்க. நம்பனா சபையில உட்கார்ந்து என்ன பண்ணாத? இடம் இருக்காது. அல்லேலூயா. அதான் அவன் சொல்றாங்க, 11 பேர் 10 பேர் சொல்றாங்க இயேசுவை நாங்க என்ன பண்ணா? நீ அமைதியா இருக்க வழி, நான் நேரம் எடுத்துட்டே இருப்பேன். எனக்கு 10:30க்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைச்சிருக்கேன். நீ பேசுறதுனால நல்லா புரிஞ்சுக்கிறோம். இயேசுவை நாங்க என்ன பண்ணா? பார்த்தோம். எங்கிட்ட வந்து பேசினாரு. அதெல்லாம் யார்கிட்ட சொல்றாங்க? விசுவாசிக்கிட்ட. தோமா கிட்ட சொல்றாங்க. கூட இருந்தவங்கிட்ட சொல்றாங்க. அவர் தோமா சொல்றாரு, அவருடைய கைகளில் ஆணியில் உண்டான காயத்தை நான் கண்டு. மேல இருந்து படி.
மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணியில் உண்டான காயத்தை கண்டு அந்த காயத்தை என் விரலை விட்டு எனக்கு அவர் செய்தோம். நான் ஒரு பணத்தை வட்டிக்கு கேட்டுக்கிறேன். வட்டிக்கு கேட்ட பணம் கிடைச்சுன்னா வந்து வச்சாச்சு. இது வட்டிக்கு பணம் கேட்டுக்கிறான். வட்டிக்கு கேட்ட பணம் என்ன பண்ண பாருங்க. இதுக்கு வருமா வந்தாதான் எங்க வருமா? இது என் புள்ள குடிய குடி திருந்துட்டோம். அப்ப நான் வர சர்ச்சு. நீ வந்தாதான் புள்ள திருந்துமா? அது ஏன் தெரியல உனக்கு? மந்திரம் உனக்கு தெரியல. நீ வந்து இங்க மந்திரம் ஓதுனாதான் உன் பிள்ளை என்ன பண்ணுவான் அது தெரியல. எனக்கு நான் திரும்ப சொல்றேன், எனக்கு குழந்தை பிறக்கட்டும், ஏசு எனக்கு குழந்தை கொடுக்கட்டும், கொடுத்தா சர்ச்சுக்கு வரேன். இங்க வந்தாதான் குழந்தை கொடுப்பாரு, வரலன்னா கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, இங்க வந்தாதான் கிடைக்கும், இங்க கேட்டாதான் கிடைக்கும், இங்க கேட்டாதான் கிடைக்கும். நீ மாட்டு வீட்டுல உட்காந்து ஒருத்தர் சொல்றேன், அவரு கடன் வாங்கிட்டாராம், எங்கேயோ கடன் வாங்கிட்டாரா, வட்டிக்கு வாங்கிட்டாரா, நேரில் அவர் எங்கேயோ பணம் வாங்கிட்டாரா, வட்டிக்கு வாங்கிட்டாராம். அந்த வட்டிக்கு பணத்தை கடன் அவர் கொடுக்க முடியலையா? அதனால பாச உபவாசம் போட்டு பாச உபவாசம் பண்ணுமா. யார் வாங்கின கடத்துக்கு யார் தான் பாசிக்க போறது? அவரு பணத்துக்கு வட்டிக்கு வாங்கிடுவாரு, கடன் வாங்கிடுவாரு. அவரு கடனை கொடுக்க முடியலன்னா பாசகிட்ட தலையத்தான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு யார் உபவாசம் எடுக்கணும்? நீதான் வாங்கின, நீதான் கடன் வாங்கின, நீதான் பாரத்தை சுமக்கிற. அந்த பாரத்தை நீ இறக்கி வைக்கிறதுக்கு நீ உபவாசம் எடுக்கணுமா? நீ கட்ட தெரியணுமா? ஒண்ணுமே தெரியாம பாஸ் எடுக்கணுமா? பாஸ் எனக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணல, அதனால நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். வராத. ஆமா, இன்னும் பாரம் மேல வரும். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், உனக்கு திரும்ப நேத்து என் சகோதரர்கிட்ட சொன்னேன், பேர்ல சொல்ல மாட்டேன். சபை கூடுதலை வாரத்தில் முதல் நாளை தேவன் உனக்கும் எனக்கும் நமக்கும் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நாளை, வாரத்தில் முதல் நாளை ஒரு நாள் நீ விடவே கூடாது. எதற்காக தேவனை இழக்காது. நீ தேடி வந்தா, நம்பி வந்தா, படிப்படியாய் 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 வாழ்க்கைக்கு பிரச்சனையை மாற்றி படிக்கத்தை செய்வார். அல்லேலூயா. இத வராத வரைக்கும், நீ கை கொள்ளாத வரைக்கும் ஒரு படி கூட நீ மேல ஏற முடியாது, ஒரு படி கூட மேல ஏற முடியாது. அல்லேலூயா. அவன் சொல்றான், இயேசுவை பார்த்தோம், இயேசு எங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு, இயேசு எங்களை குணமாக்கினாரு, இயேசு எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, இயேசு எனக்கு சமாதானம் கொடுத்தாரு, இயேசு என்னை ஆசீர்வதித்தாரு, நாங்க பார்த்தோம் என்ன சொன்னா என்ன பண்ணவா? நம்ம மாறுறானே, அறமாறுறானே. சொல்றான், நான் அவரு கையை பார்த்து, அவருக்கு ஆணிகடிக்கு எடுத்தப்பட்ட பார்த்து, அந்த காயத்துக்குள்ள, அந்த விழாவுக்குள்ள நான் கையை போட்டு பார்த்தாதான் நம்புவேன். எனக்கு செஞ்சாதான் வருவேன், தந்தாதான் வருவேன், கொடுத்தாதான் வருவேன், பார்த்தாதான் வருவேன். வராத என்று வருவேன். அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்றான் அழகா, நெருப்புல தூக்கி போடுறா எங்களை. எதை தூக்கி போடு? நீ 7 மடங்குல அதுக்கு மேல கூட நெருப்பு அதிகப்படுத்தி தூக்கி எங்களை எதுல போடு? எதுல தூக்கி போடு. ஆனா அவன் சொல்றான், ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணுவாரு? குழந்தை கிடைக்குதோ, அற்புதம் நடக்குதோ, கடன் மாறுதோ, பிரச்சனை மாறுதோ, வியாதி மாறுதோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஆராதிக்க தேவன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னை விடுவிப்பார். அற்புதம் நடக்கும். அவன் யார் ஆராதனை பண்றது? மணி உயிரோடு எழுந்தவர். யார? செத்தவரில அடக்கம் பண்ணப்பட்ட தேவன் அல்ல. யார் ஆராதிக்கிற? என்னைக்கு எழுந்தார் உயிரோட? அவரு வாரத்துக்கு முதல் நாளே உயிரோடு எழுந்தாரு. அவர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறாரு. இப்ப நீ விசுவாசிக்கிறியா? நம்புறியா? நம்பலையா? தோமாமை போல இருக்கிறியா? இன்னும் விசுவாசி போல இருக்கிறியா? விசுவாசிக்க பார்த்தாங்க, நான் பார்த்தோம், இயேசு வந்தாரு, பேசினாரு பார்த்தோம். ஆனா இன்னொரு விசுவாசி சொல்றான், இல்ல இல்ல இல்ல, நான் அவரை காயத்தை பார்த்தா, தொட்டு பார்த்தா தான் நம்புவேன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் அற்புதம் நடக்கலையா? இன்னும் கர்த்தர் கிரியை செய்யலையா? இன்னும் விடுதலை வரலையா? இல்ல சமாதானம் இல்லையா? இப்ப இயேசு என்ன பண்ணுறீங்க? தொட்டு பார்க்க உங்களுக்கு அனுமதி கொடுப்பா. தொட்டு பார்க்க என்ன பண்ணுறது? உனக்கு அனுமதி கொடுப்பாரு. இப்ப அங்க சொன்னாரு, என்ன என்ன பண்ணுங்க நீங்க? நான் தான் நின்று எங்கி படிக்க என்ன பண்ணேன்? தொட்டு பாரு சொன்னாரா? இப்ப என்ன செய்யறாரு? அவர் காயத்துல, அவர் கையில விரலை விட்டு, என் கையை அவர் விழாவில போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 2 நாளைக்கு பிறகு
இருந்தார்கள். இந்த அவிசுவாசி நம்பாத மனம் கூடவே இருக்கிறான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவிலே நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப வேணாலும் வருவார் உன்னை சந்திக்க. ஆமென். உன் அவிசுவாசம் விலகுற வரைக்கும், உனக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும், உனக்கு உன்னை வந்து பார்த்துட்டே இருப்பாரு. அல்லேலூயா. இயேசு நடுவில் வந்து நின்னாரு. உங்களுக்கு சமாதானம் என்றா நம்பாதவனை பார்த்து சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் நம்பல? நம்பாத உன்னை பார்த்து அவர் சொல்றாரு, இப்போது நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார், என் வினாவில போடு. அவிசுவாசமா இராமல் விசுவாசியா இரு. அல்லேலூயா. சபைக்கு வர்றது மாத்திரமல்ல, தேவனை தேடி வர்றது மாத்திரமல்ல. எப்படி வரணும் வரும்போது? எப்படி வரணும்? விசுவாசமா வரணும். வந்தோம் போன கடமைலாம் இல்ல. நீங்க எப்படி வரணும் வரும்போது? யாரை சந்திக்க போற? யார் நடுவில் வருவாரு? யாரை தொட போற? அந்த நம்பிக்கையில வந்தா உயிரோடு எழுந்த தேவன் உன் நடுவில் அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. விழாவில போட்டு பாரு சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், இப்ப உடனே பாரு, கோமா அவனுக்கு பிரேத்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அல்லேலூயா. யாரை பார்த்துட்டாம? யாரை பார்த்துட்டான்? கையை போட்டானா? போடல. விழாவில் கையை போட்டானா? போடல. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன பண்றான்? என் ஆண்டவரே என் தேவனே என்று அவரை என்ன பண்ணான்? பணிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நடுவில் நிற்கிறார். விசுவாசத்தினாலே அவரை தொட்டுப்பா. ஆமென். விசுவாசத்தை அவர் தொட்டுப்பா. விசுவாசத்தினாலே வஸ்திரத்தின் தொங்கல் ஓரத்தை தொட்டாகிலும் வல்லமை புறப்பட்டு உன்னை குணமாக்கும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்காத வரைக்கும் அற்புதத்தை நீ பார்க்க முடியாது. விசுவாசிக்காத வரைக்கும் தேவனுடைய கிரியை பார்க்க முடியாது. என்றைக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு வருகிறதோ அன்றைக்கு உயிரோடு ஏந்தவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தேர்ச்சியாய் இன்னும் பல சம்பவங்களை தேவன் நம்மத்திலே